الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: إذا أصاب ثوب المصلي امرأته إذا سجد. தொழுபவரின் ஆடை இதா சஜத தொழுது கொண்டிருக்கும் போது அவருடைய மனைவியின் மீது பட்டால் சட்டம் என்ன? قال حدثنا مسدد خالد قال حدثنا سليمان الشيباني عن عبد الله بن شداد ميمونة قالت: كان رسول الله صلى الله عليه وسلم يصلي. நபி அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். وأنا حذاءه, நான் நபி அவர்களுக்கு முன்னால் இருப்பேன். وأنا حائض, நானுமோ ஹைது வந்த பெண்ணாக இருக்க. وربما, சில நேரங்களில் அசாபனி தௌபுஹு, நபியுடைய ஆடை என் மேல் படும். இதா சஜத, அவர்கள் சஜிதா செய்யும் போது. ஆலத் வகான யுசல்லி அலல் ஹும்ரா, ஒரு சின்ன தடுக்கின் மீது நபி அவர்கள் தொழும் வழமை உள்ளவங்களாக இருந்தாங்க. தொழுது கொண்டிருப்பவருடைய பக்கத்திலே மனைவி படுத்து கிடந்து முன்னாலேயோ பின்னாலேயோ வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ தொழுது கொண்டிருப்பவருடைய துணி அவர் மேலே பட்டால் தொழுகையெல்லாம் ஒன்றும் ஃபாசிதாகாது. இது முத்தஃபக் அலைஹி மசாலா. நபி அவர்களுடைய செயலுக்கு மாற்றமாக யார் என்ன சொன்னாலும் அதற்கு அந்தஸ்து இல்லை. பாபு சலாத்தி அலல் ஹசீர். وصلى جابر بن عبد الله وأبو سعيد في السفينة قائما وقال الحسن: تصلي قائما ما لم تشق على أصحابك تدور معها وإلا فقائدا. ஹசீரில் தொழுவது, பாயில தொழுகிறது. ஹும்ரா, சின்ன தடுக்கில் தொழுகிறது. ஹும்ரா என்பது சஜிதா செய்யும்போது கால்லேருந்து சஜிதா வரைக்கும் தலை வரைக்கும் படுவதற்கு உண்டான இடம் இருக்காது. கீழே நின்றுக்கிட்டு சஜிதா செய்கிறது தடுக்கலை, அல்லது தடுக்கலை நின்றுக்கிட்டு சஜிதா செய்வது தரையில் தான் ஹும்ரா. ஹசீர் என்பது நின்று கொண்டு சஜிதா செய்யும்போது காலும் பாயில் இருக்கும், சஜிதாவுடைய தலையும் பாயில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக ஹும்ராவிலையும் தொழுவலாம், ஹசீரிலையும் தொழுவலாம். முழு உடம்பையும் தடுக்கலை நின்று சஜிதா செய்கிற அளவுக்கு இல்லை பெருசாக,
நிற்க முடியும், சஜிதா வந்து தரையில் தான் செய்ய முடியும். இந்த பாராவில் தப்பு ஒன்றும் இல்லை. ஜாபிர் இப்னு அப்துல்லா, அடுத்து அபு சயீத் குதுரி, இவங்கெல்லாம் கப்பலில் நின்றுக்கிட்டு தொழுவான். கப்பல்லையே நின்றுக்கிட்டு தொழுவான் காயிமன். ஹசன் பஸ்ரி சொல்கிறாங்க, துசல்லி காயிமன் மாலம் தஷுக்க அலா சஹாபி, நின்று கொண்டு தொழு, உன்னோட இருக்கிற உன்னுடைய நண்பர்களுக்கு நீ சிரமம் தர மாட்டேன்னு சொன்னான். மாலம் தஷுக்க அலா சஹாபி, நீ நின்று தொழுவதனால் மற்றவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்டா உக்காந்து தொழுதுக்கும். ததூரும் ஆஹா, அதனுடன் நீ சுற்றி கொண்டு இருப்பாய். வடக்க போனாலும் கிபிலாவின் பக்கம் நீ திரும்பிக்கணும், தெற்க போனாலும் கிபிலாவின் பக்கம் நீ திரும்பிக்கணும். கப்ப போகிற வாகல நீனும் தொழுதுகிட்டே இருக்க முடியாது. உனக்கு தெரிஞ்சிச்சு கிபிலா விட்டம் மாறி போச்சு, ததூரமாக வயல்லா ஃபகாயுதன், அப்படி கஷ்டமாக இருந்தால் உக்காந்து தொழுதுக்கோங்கிறான். பிஹி கால ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் கால அக்பர்னா மாலிக் அன் இஸ்ஹாக் இப்னு தாத் அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி தல்ஹா அன் அனஸ் இப்னு மாலிக் அன்ன ஜத்ததஹு, இவங்களுடைய நாணி, அம்மாவுடைய அம்மா, பாட்டி. இந்த ஹூ யாரை பார்த்து? சில பேர் சொல்லுவாங்க அனஸ் இப்னு மாலிக்குடைய பாட்டி, சில பேர் சொல்லுவாங்க இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாவுடைய பாட்டி. ரெண்டும் ரைட்டு தான், ரெண்டும் ரைட்டு தான். அனஸ் இப்னு மாலிக், அனஸ் வந்து பிறந்தது மாலிக்கோட, மாலிக்கு கணவர்கிட்ட. இந்த இஸ்ஹாக்கு பிறந்தது அபு தல்ஹா, இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி தல்ஹா, ரெண்டாவது மனைவி, ரெண்டாவது புருஷர். அம்மா ஒன்று. இஸ்ஹாக்குக்கும் அனஸுக்கும் அம்மா ஒன்றுங்கிறதுனால, அல்லது இஸ்ஹாக்குடைய அத்தாவுக்கும் அனஸுக்கும் அம்மா ஒன்றுங்கிறதுனால ஜத்தத்தஹுன்னு சொல்லி ரெண்டு பேரும் தப்பு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் நானி, இவங்களுக்கும் நானி. அத்தை தானே வேற. அவங்க பேர் முலைக்கா. சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறார் அனஸ் இப்னு மாலிக்குடைய பாட்டின்னு வச்சுக்கோமே. முலைக்கா தஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி தஆமின் ஸனஅத்துஹு லஹு, நபியை விருந்துக்கு அழைச்சாங்க. நபி அவர்களுக்காகவே எந்த உணவை தயார் செஞ்சாங்களோ அந்த உணவு லி தஆமின் ஸனஅத்துஹு லஹு, சாப்பாடு ஆக்கிட்டு நபிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நபியை விருந்துக்கு அழைச்சாங்க. நபி வந்து தாவத்து அழைச்சா உடனே வந்துடுவாங்க, யார் அழைச்சாலும் வருவாங்க. விருந்துக்கு போகிறது ஒரு தவாதுவில் உள்ளது. பணக்காரங்களுக்கு போகிறது, மதிப்புள்ளவங்களுக்கு போகிறது, ஏழைக்கு போகிறதில்ல, முசாஃபருக்கு போகிறதில்ல என்கிற அந்த தன்மைலாம் இல்லை. ஏழையோ பணக்காரனும் முசாஃபரோ விருந்துக்கு அழைக்கிறாங்களா, கபூல் செய்யணும். உதுர் இருந்தால் அது வேற. இப்போ அக்கலா மின்ஹு, அந்த தாமிலிருந்து நபி சாப்பிட்டாங்க. சும்மா கால கூமு பலி உசல்லீல, எல்லாம் எந்திரிச்சு தயாராகுங்க, உங்களுக்கு நான் தொலை வைக்கிறேன்னு சொன்னாங்க.
சாப்பாட்டு முடிச்சதுக்கு பின்னால் நபிக்கு பின்னால் தொழுவது அதில் ஒரு பெரிய பரக்கத்து இருக்குதா இல்லையா? அனஸ் பேரர் சொல்றார், பாட்டி வீட்டுக்கு பேரன் போயிருக்கிறார். பக்கும் துயிலா ஹசீரின் லனா கதிஸ்வத்தமின் தூளிமா லுபிச, எங்களுக்கு சொந்தமான ஒரு பாயிலே நான் நின்றேன். அந்த பாயை கதிஸ்வத்த கண்ணக்கரைன்னு கற்பா போயிடுச்சு. காரணம் மின் தூளி மாலுபிச, பயன்படுத்தப்பட்ட நீண்ட காலத்தினாலே. மாலுபிசன்னா என்ன? தண்டத்தில் அணிகிறதல்ல, பாயை பயன்படுத்த நீண்ட நாள் பயன்பாடு உள்ளதுனால பாய் கருப்பாக போச்சு. நம்ம பாய் அப்படி தானே, புதுசில் வெள்ளையாக இருக்குது, 5 வருஷத்துக்கு பார்த்தா அல்கா விடுதா இல்லையா? பக்கும் துயிலா ஹசீரின் லனா கதிஸ்வத்த மின் தூளி மாலுபிச, பயன்படுத்தப்பட்டது நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டதினால கதிஸ்வத்த, ஒரு பழைய பாயின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. நலஹத்துஹு பிமாயின், அந்த பாயில் தண்ணி எடுத்து நான் தெளித்தேன் பேசா. பகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை நின்றாங்க. வசஃபத்து அன வல் யதீமு வராஹு, நானும் இன்னொரு பையனும் நபிக்கு பின்னால் நின்றுக்கிட்டோம் 2வது சஃபில். நான் மட்டும் ஒரே ஆளாக இருந்தால் வலது பக்கம் நின்றுருப்பேன். முதல்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க எனக்கு நபி, ஆஜை தொழுவும் போது காதை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் நில்லுன்னு சொல்லி. இப்போ 2 பேர் இருக்கும். வல் அஜூஸ், எங்கள் பாட்டி கிழவி நீ வராயினா 3வது சஃபில் நிற்கிறான். ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே சஃபில் நிற்கக்கூடாதுப்பா. வல் அஜூஸ் மீ வராயினா ஃபஸல்லாலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காத்தைன், ஒரு 2 ரக்காத் தொழு வச்சாங்க. சும்மன் சரஃப, அப்புறம் விருந்து சாப்பிட்டுட்டு தொழு வச்சுட்டு அவங்க இல்லத்திற்கு போயிட்டாங்க. தொழுகை சிஹத்தாகுவதற்காக தர பூமி கட்டாயம் வாஜிப் என்பது இல்லை. பூமிக்கு மேலே பெரிய பாய், சின்ன பாய், விரிப்பு எல்லாத்தையும் போட்டு தொழுகலாம். நபி அவர்கள் எப்படியெல்லாம் தொழுதாங்கன்னு சொல்லி தனி பாபா போட்டிருக்கிறான். இந்த இதில் சலாத் அல் ஹசீர்னு போட்டிருக்கிறான். இதுக்கு முந்தி அல் ஹும்ரான் போட்டிருந்தாங்க. அடுத்த ஒரு பாடம் வரும், அஸ்ஸலாத் அல் ஃபர்ஷ் என்று வந்திருக்கு. அது பாயின் மீதோ அல்லது கப்பலின் மீதோ எல்லாத்துலேயும் தொழுவலாம். கப்பல் தண்ணியில் போவோம், தண்ணியில் போனாலும் கப்பலில் தொழுவலாம். கப்பலுடைய தரையும் பூமியுடைய ஸ்டேஜ் வந்துடுது. இதை எதுக்கு தலைப்பு இப்படி மெனக்கட்டு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்கள்ட்டேருந்து ஒரு ரிவாயத் வந்திருக்குதான். பாயில் நின்று தொழுதாலும் சஜிதா செய்யும்போது தர பூமியில் படுற மாதிரி தொழுவணும். பாயிலேயே சஜிதா செய்யக்கூடாது. பாய் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சஜிதா செய்கிற இடத்துல கொஞ்சம் மண்ணாவது போட்டுக்கணும். மண் பெரிய பாயாக இருந்துச்சுன்னு சொன்னால். இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் இப்படி ஒரு ரிவாயத்து இருக்குது. உருவாயிடம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ரிவாயத்து இருக்குது. ஒரு ரிவாயத்தில் இருக்குது, ரபா இடத்துல நபி சொன்னாங்களாம், தர்ரிப் மண்ணில் வை, மண்ணு படுற மாதிரி செஞ்சுக்கோ. இதெல்லாம் ஒரு ஆதாரபூர்வமான பலமான சொல்ல அல்ல. அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதுக்கு தான் தரை சருட்டு அல்ல, தரையில் இருக்கிற எதுவும் தரையுடைய ஸ்டேஜ் தான் என்பதற்காகத்தான் மெனக்கட்டு இந்த தலைப்பு போட்டிருக்கிறான்.
பாயிலையும் தொழுவலாம், தடுக்குலையும் தொழுவலாம், மண்ணுலையும் தொழுவலாம். பெரும்பாலான இமாம்கள் எல்லாமே இதே கருத்தில் தான் இருக்கிறாங்க. இமாம் புகாரியும் இந்த கருத்துக்கு தோதுவாகத்தான் தலைப்பையும் போட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் போன உடனே சாப்பிட்டாங்க, அப்புறம் தான் தொழுதாங்க. அப்படிதானே இருக்குது. உத்பான் இப்னு மாலிக் அவரை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு அழைச்சி போவார். எனக்கு கண் பார்வை குறைஞ்சி போச்சு, பள்ளிவாசலுக்கு வர முடியல, நான் எங்கள் வீட்டிலே தொழு வைக்கலான்னு விரும்புகிறேன், எனவே பறக்கத்துக்காக முதல்ல நீங்கள் வந்து தொழு வைங்கன்னார். அந்த ஹதீஸில் பார்த்தா போனவொடனே தொழு வச்சுருவாங்க. தொழு வச்சதுக்கு பின்னால் தான் சாப்பிடுவாங்க. இங்கே சாப்பிட்ட பின்னால் தொழுதுருக்குறாங்க. இங்கே மக்சது என்ன, அவங்க கூட்டது தாவத்துக்காக, அதுக்கு ஃபஸ்ட் முதலிடம். இவர் கூட்டத்தை தொழு வைப்பதற்காக. எந்த நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த வேலையை முதல்ல முடிக்கணும். சைடு விட ரெண்டாவது மூணாவது தான். அசல் நோக்கத்தெல்லாம் பின் தள்ளி வச்சுட்டு ஃபரை வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் அசல் நமக்கு நிறைவேறாமல் போயிடும். எனவே முந்தி போனால் தொழு வைக்கிறதா சோறுங்கிறதா அப்படிலாம் பிரச்சனை இல்லை. எதுக்காக நீ போகிற அந்த வீட்டுக்கு, அந்த வேலையை முதல்ல செய். அந்த வேலையை உங்களை கூப்பிட்டு போகிறாங்க குரான் ஓதுறதுக்குன்னு சொல்லி, எல்லாம் சாப்பிட்ருங்க, அதில் சாப்பிட்ட பின்னால் குரான் ஓதுறோம்னு சொன்னால் அது பேத்தர்த்தீப். நம்ம முதல்ல குரான் ஓதுறோம். குரான் ஓதுன பின்னால் சாப்பாடு தான். நிறைய இடங்களில் மாற்றிடுவாங்க. நேரமாகிடுச்சு, முதல்ல சாப்பிட்டுடுங்கோ, அப்புறம் குரான் ஓதுவோம்பாங்க. ஆனால் தர்த்தீப் என்ன? பாபு சலாத்தி அலல் ஹும்ரா. வாகனங்களில் போன நஃபிலான தொழுகைக்கெல்லாம் கிபிலா ஷர்த் அல்ல. ஃபரதான தொழுகைக்கு கிபிலா ஷர்த். ஆனால் கார் மேற்க போனேன்னு சொன்னால் தாராளமாக நீ செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் உட்காந்துருக்கிற அது கிழக்க போகுதுன்னு சொன்னால் திரும்பிக்கணும். உனக்கு திரும்பி போச்சு, கார் வந்து மாறி போச்சுன்னு சொன்னான், வாகனத்தை தொழுதுக்கலாம். ஆனால் கிபிலா ஷர்த். நஃபிலான தொழுகைக்கு கிபிலா ஷர்த் அல்ல. பாபு சலாத் அல் ஹும்ரா. ஹும்ராவின் மீது தொழுவது. பேரித்த கீற்றினால, பேரித்த மர கீற்றினால வேயப்பட்ட தடுக்குன்னு அர்த்தம். சின்ன பாயின்னு சொல்லலாம், சின்ன தடுக்குன்னு சொல்லலாம். தடுக்குன்னு உங்கள் ஊரில் இப்போ உபயோகத்தில் இருக்க தடுக்கு எங்கள் ஊரில் இருக்குது. தடுக்கு இருக்குதா? தடுக்கு இல்லை. தொழுவுறதுக்குன்னு சின்னதாக இருக்குமே, அதுக்கு பேர் என்ன? தடுக்கு. தடுப்பு அல்ல, தடுக்கு. சின்ன பாயின்னு அர்த்தம். به قال حدثنا أبو الوليد قال حدثنا شعبة قال حدثنا سليمان الشيباني عن عبد الله بن شداد عن ميمونة قالت كان النبي صلى الله عليه وسلم يصلي على الخمرة. பேரித்த மர கீட்டினால் வேயப்பட்ட தடுக்கில் தொழுவாங்க. இப்போ ஹசீர் என்றால் என்ன? கால்லேந்து சஜிதா வரைக்கும் எந்த பாயில உடம்பு இருக்குமோ அதுக்கு பேர் ஹசீர். இது நிஸ்கு முசல்லா. கையும் நெத்தியும் தடுக்கில் இருக்கும், பாயில் இருக்கும், அல்லது பாதம் வந்து இப்போ தரையில் இருக்கும், அல்லது பாதம் வந்து இப்போ தடுக்கில் இருக்கிறதும் நெத்தி தரையில் இருக்கும். இதுக்கு தான் ஹம்ரான்னு சொல்லுவாங்க. ஹம்ரா இல்லை, ஹும்ரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முந்தி தான் வந்துருச்சு, திரும்பவும் இந்த தலைப்பில் இங்கே போட்டிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த சனது வேறு, இந்த சனது வேறு. இதுதான் பிரச்சனை. பாபு சலாத்தி அலல் ஃபிராஷ் வந்துருச்சு. ஃபிராஷ் விரிப்பு, பெட்ஷீட், படுக்கை. வசல்லா அனஸ் இப்னு மாலிக் அலா ஃபிராஷி. எந்த விரிப்பில் தூங்குவாங்களோ அதே விரிப்பில் தொழுதுக்குவாங்க. படுக்கிற பாயில் தொழுவலாமா? தான் கேள்வி.
படுக்கிறதுக்குன்னு ஒரு தனி பாய், தொழுவுறதுக்கும் தனி பாய் இருக்கணுமா? படுக்கிற பாய் தான் இருக்குது, தொழுவலாமா தொழக்கூடாதா? சுத்தமாக இருக்குதான்னு பார்த்துக்க வேண்டியதான். அதெல்லாம் தொழுவலாம். வகால அனசுன் குன்னா நுசல்லி மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோட நாங்கள் தொழுதுகிட்டு இருப்போம். வயஸ்ஜுது அஹதுனா, எங்களில் ஒருவர் சஜ்தா செய்வார், அலா தௌபிஹி, தன்னுடைய ஆடையின் மீதே. தான் உடுத்திருக்கிற ஆடை பெரிய பெரிய ஆடையாக இருக்கும். பொதுவாகவே நம்மள மாதிரிலாம் வந்து ஃபிட்டாலாம் இருக்காது. அங்கே தொங்கும் இங்கே தொங்கும், தொலைன்னு இருக்கும், புலாத்துற மாதிரி. அதில் ஒரு ஓரத்தில் என்ன செய்வாங்க, நின்று தொழுவாங்க. பிஹி கால ஹதஸனா இஸ்மாயில் கால ஹதஸனி மாலிக் அன் அபி நதுர் மௌலா உமர் இப்னு உபைதுல்லாஹ் நபி ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் அன் ஆயிஷா ஸௌஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய மனைவி ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, அன்னஹா காலத் குந்து அனாமு பைன எதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நான் தூங்கிட்டு இருக்கிறேன். வரிஜலாய ஃபீ குபலத்திஹி, என்னுடைய 2 காலையும் அவங்களுடைய கிபிலா பக்கம் நீட்டிக்கிட்டு இருப்பேன் தூங்கும்போது. சின்ன ரூமு. வைதா சஜதா கமசனி, சஜதாவுக்கு வந்தால் காலை ஒரு குத்து குத்துவான். இப்போ கபலத்து ரிஜிலைய, 2 காலையும் மடக்கிக்குவேன். வைதா காம நபி எந்திரிச்சு நின்ட்டாங்கண்டா பசத்துவமா, 2 காலையும் விரிச்சு விட்டுருவேன், நீட்டி விட்டுருவேன். சொல்லிட்டு காரணம் சொல்கிறாங்க, நபி தொழும் போது எதுக்கு காலை நீட்டிக்கிட்டு சொல்லிருக்கிறாங்க? சஜிதாவுக்கு வரும்போது, ருக்குக்கு வரும்போது அவங்களா பார்த்து காலை மடக்கியிருக்கலாமே, நபி குத்துன பின்னால் தானே மடக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பேன் இல்லையா? அப்போ சொல்லிட்டாங்க, இப்படி யாரும் கேட்டக்கூடாது. வல் புய்யூத்து யௌமைதின் லைஸ ஃபீஹா மசாபி, அந்த காலத்தெல்லாம் லைட்லாம் இருக்காது, வீட்டில் இருட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை, இருட்டில் தொழுவலாமா, லைட்டு போட்டு தான் தொழுவணுமா? இருந்தாலும் தொழுவணும், அதில் என்ன தப்பு இருக்குது? இன்னும் ரொம்ப இத்துமினான ஏற்படும், பராக்கெல்லாம் ஏற்படாமல். பல் புயூட் யௌமைதின் லைஸ ஃபீஹா மசாபி. அப்போ லைட்டு இல்லைன்னா ராத்திரி நபியுடைய அறையிலும் இருட்ட தான் இருக்கும்னு சொல்லணும். நீ ஒரு பாட்டு படிக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு லைட்டு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பைத்து என்ன? இங்கே இருக்குது, நபி இருக்கிறாங்க, தொழுவுறாங்க, அதுவும் இருட்டாக இருக்குது. ஆயிஷாவுக்கே தெரியல நபி சஜிதாவுக்கு வராங்களா என்னன்னு சொல்லி. வல் புயூத் யௌமைதின் லைஸ ஃபீஹா மசாபி, என்றாவது ஒரு நாள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் மோஜிஸா, அதெல்லாம் என்னமோ நபியுடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை எப்போதுமே லைட் இருக்கும் அப்படின்லாம் கணக்கு போடக்கூடாது. மோஜிஸாங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம், அப்படி ஏற்பட்டு இருக்கலாம். به قال حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث عن عقيل عن ابن شهاب قال أخبرني عروة أن عائشة أخبرته, ஆயிஷாவுக்கு உருவாவுக்கு என்ன சொந்தம்? ஆயிஷாவுக்கும் உருவாவுக்கும் என்ன சொந்தம்? எத்தனை தடவை வந்திருக்காரு இவர். புகாரியுடைய ஆரம்ப கட்டத்திலேயே சொந்தத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆயிஷாவுடைய அக்கா மாவன், ஆயிஷாவுடைய அக்பர்னி உருவான ஆயிஷா அக்பரத்து அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி, நபி தொழுது கொண்டிருப்பார்கள். வஹை ஆயிஷா அவர்கள் பைனஹு பைனல் கிபிலா, நபிக்கும் கிபிலாவுக்கு மத்தியில் படுத்து கிடப்பாங்க. அலா ஃபிராஷ் அஹ்லிஹி, ஏத்திராதல் ஜனாசா, ஜனாசா குறுக்க கிடக்கிற மாதிரி. ஜனாசாவுக்கு முன்னால் நின்று தொழுவுறவங்க ஜனாசாவுக்கு முன்னால் எப்படி குறுக்க இருக்குமோ அந்த மாதிரி
به قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا الليث عن يزيد عن عراق عن عروة أن النبي صلى الله عليه وسلم كان يصلي وعائشة معترضة குறுக்க கிடப்பாங்க بينه وبين القبلة அலல் ஃபிராஷில்லதி யனாமானி அலைஹி, எந்த பெட்டில் படுத்து தூங்குவாங்களோ அந்த பெட்டில். அப்போ படுத்து தூங்குற பெட்டிலே தான் நபி இப்போ தொழுகிறாங்க. ஆயிஷாவும் அந்த பெட்டிலே தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி குறுக்கால கிடப்பாங்க. இந்த இராக் அவர் உருவாயிடமிருந்து விவாய் செய்கிறார். இமாம் புகாரி இடத்துல சில பேர் ஏத்தரால் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் முர்சல், இராக் நேரடியாக உருவாயிடமிருந்து கேட்கல, நீங்கள் தான் முத்தசில தானே கொண்டு வருவீங்க, முர்சலான ஹதீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட மதிப்பே இல்லையே, நீங்கள் ஏன் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை மட்டும் அசலாக வச்சு இல்லை, இந்த ஹதீஸுக்கு முந்தி உள்ள ஹதீஸுக்கு தஈதாக கொண்டு வந்திருக்கேன்பா. இந்த ஹதீஸ்னா முதல்ல முத்தசிலான ஹதீஸுக்கு தஈதாக வந்திருக்கிறது. முத்தசிலான ஹதீஸுக்கு தஈதாக இருந்து தாராளமாக சொல்லலாம். முத்தசிலான ஹதீஸ் இல்லை, முர்சல், இந்த யாருக்கு அவர் பேர் என்ன, இராக்குக்கு தானே, இராக்குக்கும் உருவாவுக்கும் மத்தியில் நேரடி சந்திப்பு இல்லை, இருந்தாலும் புகாரில் வந்திருக்குது. பாபு சுஜூத் அல தௌபி ஃபி ஷித்தத்தில் ஹர், கடுமையான வெப்ப நேரத்தில், வெயில் கொளுத்துது, தர சுடுது, கடுமையான வெப்ப நேரத்தில் ஆடையின் மீதே சஜிதா செய்வது. பெரிய அபாவை போட்டிருப்பாங்களா இல்லையா, அந்த அபாவுடைய ஒரு ஓரத்தை எடுத்து முன்னால் தூக்கி போட்டுக்கிட்டு அதில் சஜிதா செய்வது. வகாலல் ஹசன் கானல் கௌம் யஸ்ஜுதூன் அலல் இமாமா, தலைப்பாகையில் தொங்குற கொஞ்சம் இருக்குதே அதையும் சஜிதாவுடைய இடத்துல போட்டு சஜிதா செய்வாங்க. பல் கலன்சுவா, தலையில் போட்டிருக்கிற தொப்பியை எடுத்து கழட்டி போட்டுக்கிட்டு சஜிதா செய்வாங்க. வயதாஹூஃபி கும்மிஹி, அவருடைய கை ஃபி கும்மிஹி, சட்டை பைக்கு உள்ளால் இருக்கும். இப்போலாம் உள்ளாலாம் பார்க்க முடியாது. இப்போலாம் பெரிய பெரிய மனிதர்கள் இப்படி போட்டிருப்பாங்க. இப்படி வச்ச சுடங்கிறதுக்காக வேண்டி ஜிபாவுடைய கையை உள்ளால் விட்டுக்கிட்டு அது சஜிதா செய்வான். இப்போ நேரடியாக என்ன செய்யலை, நெற்றி தரையில் படலை, அதே மாதிரி கையும் தரையில் படலை, இடையில துணி தடுப்பாக இருக்கிறது, தப்பு ஒன்றும் இல்லை. வெயில் ரொம்ப சுட்டா, புரிஞ்சதா புரியலையா? வயதாஹூஃபி கும்மிஹி, பொருள் எப்படி, நிலத்தில் ஊன்றும் போது, தரையில் ஊன்றும் போது சட்டை கைக்குள்ளேயே கை இருக்கும், கும்மு. பிஹி قال حدثنا ابو الوليد هشام بن عبد الملك قال حدثنا بشر بن المفضل قال حدثني غالب القطان عن بكر بن عبد الله عن انس بن مالك قال كنا نصلي مع النبي صلى الله عليه وسلم, நபியோட நாங்கள் தொழுவோம். யலவ் அஹதுனா தரஃப ஸௌப், எங்கள் ஆடையினுடைய ஒரு ஓரத்தை வைத்து விடுவோம். மின் ஷித்தத்தில் ஹர், கடுமையான வெப்பத்தின் காரணமாக, ஃபி மகானி சுஜூத், சஜிதாவுடைய இடத்திலே. இமாம் புகாரியுடைய மக்சது என்னன்னு சொன்னால், ஜில்லுன்னு இருக்கு தர, அல்லது கொதிக்குது, சஜிதா செஞ்சால் நத்தி வைக்க முடியாத போல் இருக்குது. அப்போது உடுத்திருக்கிற துணியினுடைய ரொம்ப தாராளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு விளிம்பின் மீது சஜிதா செய்யலாம். தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால், துண்டு தனியாக இருக்குது, டவல் தனியாக இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு, இந்த துண்டை எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கிட்டு சஜிதா செய்யலாம். இதெல்லாம் ஹிலாஃப் இல்லை.
இந்த உடுத்துற துணியை அதனுடைய தரஃபை எடுத்து போட்டுட்டு சஜிதா செய்கிறதுல ஹிலாஃப் இருக்கிறது. துணி தனியாக இல்லை, முத்தசிலாக தான் இருக்குது, சஜிதா செய்வது கூடும். இப்போ நம்ம படித்த மசாலா அப்படித்தானே? தலைப்பாகையை கொண்டு வந்து இப்படி நெத்தில் மறைச்சிக்கிட்டு இல்லை, தலைப்பாகையாக தான் இருக்கும். கொஞ்சம் தங்க மாதிரி அந்த குஞ்சத்தை கொண்டு வந்து முதல்ல போட்டுக்கிடும். தலைப்பாகையுடைய ஒரு குஞ்சம் நெற்றியில் பட்டு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கை வைக்க முடியல தரையில், கை நல்லா பெருசாக இருக்குது, கை உள்ளால போயிடுது, ஜிப்பா வந்து வெளியில் இருக்குது, அதன் மீதும் தாராளமாக செய்யலாம். இதான் ஹனஃபி மதுஹபுடைய சட்டம், மாலிக் மதுஹபுடைய சட்டம். ஹிலாஃபன் லி ஷாஃபி மாறுபடுறாங்க, ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. முன்ஃபசிலாக இருக்கிற துணியை வேண்டுமானால் போட்டுக்கோ, கைக்கு பக்கத்தில் வச்சிக்கோ, நெத்திக்கு கீழே வச்சிக்க. நீ எந்த ஆடையை கொடுத்துருக்கிறோ அதே ஆடையை அந்த நெத்திக்கு பக்கத்தில் கையில் கொண்டு வந்து வைக்காதேங்கிறாங்க இமாம் ஷாஃபியுடைய மசாலா. அல்லாமா நவவி சொல்கிறாங்களாம், ஃபீஹி தலீலுன், இந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது, லிமன் அஜாஸ சுஜூத் அலா தரஃபி தௌபிஹில் முத்தசில் பிஹி, உடம்போடு ஒட்டி இருக்கிற ஆடையுடைய ஒரு விளிம்பின் மீது சஜ்தா செய்வது கூடும் என்பவர்களுக்கு. வபிஹி கால் அபு ஹனீஃபா வல் ஜும்ஹூர், இதை தான் அபு ஹனீஃபா மற்ற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. வலம் யுஜவ்விஸுஹு ஷாஃபிஈ, அவர் ஷாஃபி கத்தான். அவர் யார்? நவவி, முஸ்லீமுடைய அந்த ஷாரி இருக்கிறாரா இல்லையா? இமாம் ஷாஃபி இதை ஜாயிதுன்னு சொல்லலை. இமாம் ஷாஃபி அவ்வள ஹாதல் ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்கிறா இமாம் ஷாஃபி? ஷப்பஹ அல சுஜூத் அலா தௌபின் முன்ஃபஸ்லின் பிஹி, அந்த உடுத்திருக்கிற துணியில் வந்து சஜதா செய்கிற இடத்துக்கு வரைக்கும் வர முடியும்னு சொன்னால் அது தனியாக இருக்கிற துணி மாதிரின்ட்டாங்க. பிடிச்சி இழுப்பில் கிழிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்தாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரின்னு சொல்லி அவங்க தாவீல் செஞ்சுக்குவாங்க. அப்போ இமாம் புகாரி பெரும்பாலான இமாம்களுடைய அந்த சட்டத்தை தயீர் செய்கிறாங்க. இங்கே இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தை தர்தீர் செய்கிறாங்க. ஹனஃபி மதுஹபில், மாலிக் மதுஹபில் தலப்பாவுடைய அந்த சுற்று இருக்குதே, அந்த சுற்றை வந்து இப்படி கவுத்துக்கிட்டு செய்கிறது யாரா மக்ரூஹோட கூடும். நான் சொன்ன அந்த பின்னாலத்துங்கிற குஞ்சத்தை வேண்டுமானால் முன்னால் போட்டுக்கிட்டு பிரச்சனை இல்லை. தலையில் சுற்றிருக்கிற அந்த சுத்தோடு அப்படியே இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி சஜ்ஜா செய்வது கூடணும். நான் கராகத்தோடு இருக்கிறது. நெத்தி படலைன்றாலும் நெத்தியோடு இருக்கக்கூடிய துணி படுதல், அப்படி நெத்தி பட்டா மாதிரி தான் மக்ரூ, தொலை கூடிடும். இமாம் ஷாஃபி இடத்துல கூடாது, தாவூத் லாஹிர் இடத்துல கூடாது, இமாம் அஹமது இடத்துலையும் கூடாது, நெத்தி படணுன்றாங்க. நம்ம இடத்துலையும் வந்து மக்ரூஹோட கூடும், நல்லதல்ல. பாபு சலாத்தி ஃபின்னியால் பில் அடிச்சது எனக்கு தெரியும். பாபு சலாத்தி ஃபின்னியால், பாபு சலாத்தி செருப்பு அணிந்து கொண்டு தொழுவது. பிஹி கால ஹதஸனா ஆதம் இப்னு அபி யாஸ் قال حدثنا شعبة قال أخبرنا أبو مسلمة سعيد بن يزيد الأزدي قال سألت أنس بن مالك, கேட்டேன் அனஸ் இப்னு மாலிக் இடத்திலே. சயீது சொல்றார்,
அகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ அலை, இரண்டு செருப்பையும் அணிந்து கொண்டு நபி தொழுது இருக்கிறாங்களா? அகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ அலை, நாம் தொழுது இருக்கிறாங்களேன்னா செருப்பு அணிந்து கொண்டு தொழலாம். ஆனால் குர்ஆன்ல இருக்குது, இன்னி அன ரப்புக், மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் செருப்பு போட்டிருந்தாங்க. ஃபஹ்லான அலைக், முதல்ல செருப்பு கழட்டுங்கன்றான். இன்னக பில் வாதில் முக்கத்தசி துவா, துவா என்ற பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளை செருப்பை கழட்டுங்கன்னு சொல்லி, அந்த துவாயங்கிற அந்த ஓடையை விட, அந்த வாரியை விட பள்ளிவாசல் ரொம்ப பெரிய சிறப்பு. கட்டாயம் பள்ளிவாசலில் போய் செருப்பை கழட்டி தான் ஆகணும். ஷூ அணிந்துக்கிட்டு செருப்பு அணிஞ்சுக்கிட்டுலாம் தொழக்கூடாது. சந்தேகம் வருதா இல்லையா? அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பையே போட்டிருக்கிறான். செருப்பு அணிஞ்சிக்கிட்டு தொழு சொல்லவங்களே அப்படியே சொல்கிறாங்க, தொழுவங்கன்னு சொல்லலை. ஆனால் அசுத்தமான செருப்பாக இருந்தால் போட்டுக்கொள்ள முடியாது. இது முக்கியம். ரொம்ப அந்த செருப்பு சுத்தமாக இருக்கணும். அசுத்தமான செருப்பு போட்டுக்கிட்டாலும் தொழுகக்கூடாது. சஜிதாவும் சரியாக அமையும். செருப்பு போட்டிருக்கிறதுனால அவன் காலு தரையில் படாதுன்னு வச்சுக்கிங்க, தொழுகக்கூடாது. நெத்தியும் தலையில் படணும், முழங்காலம் தரையில் படணும், காலம் தரையில் படணும் தானே. செருப்பு போட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ நம்மள்ட்டெல்லாம் இருக்கிற செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா கால் படுமா? சான்ஸே இல்லை. காலுடைய விரல்கள் எங்கே படணும்? பூமியில் படணும். ஆகவே ஒரு செருப்பு நபியுடைய காலத்தில் இருந்த அந்த செருப்பு இருக்குது, அதெல்லாம் விரல் பூமியில் படுறதை தடுக்காது. அப்போ உள்ள மேடினது. இப்போ ஜூத்தாவை போட்டாலும், ஷூவை போட்டாலும், செருப்பை போட்டாலும் நம்ம ஒரு இன்ச்சு 2 இன்ச்சுக்கு உள்ளால தான் நம்ம விரல்லாம் இருக்குது. சான்ஸே இல்லை. எனவே இப்போ செருப்பெல்லாம் போட்டுட்டு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட வலல் கதம் அலல் அருளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு செருப்பு இருந்துச்சு, தாராளமாக தொழுதுக்கோ சுத்தமாக இருந்தா. பாபு சலாத்தி ஃபில் ஹிஃபாஃப், காலுறையிலே தொழுவது, காலுறை அணிந்து தொழுவது. காலுறை இருக்கிறதே, அது காலோட கால் ஒட்டி இருக்கும். காலுறையிலையும் விரல் வெளிப்படையாக பூமியில் படாதுன்னு சொன்னாலும் அது ஷூ மாதிரி உள்ள அமைப்பு அல்ல காலுறை. இந்த காலுறை உள்ளால் அதில் படம், அந்த பட்டை இது பூமியில் படங்கிறதுனால தொழுகக்கூடும். செருப்புக்கு சட்டம் வேற, காலுறைக்கு சட்டம் வேற. அவன் யாரு? மாதூரில் சஹீஹுக்குள்ள சட்டத்தை போய் மாதூருக்கு பார்க்குறேன். சஜிதாவே செய்ய மாட்டாங்கடா. சஜிதா செய்யலைன்னா தொழுகையே கூடாது. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு இருக்குது. சஜிதா செய்ய முடியலன்னு சொன்னான். ஒரு காலப்படலைங்கிறதுக்கு அது பெருசாக தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறேன். பிஹி கால அதசனா ஆதம் கால அதசனா ஷோபா அனில் அமஷ் கால சமீத் இப்ராஹிம் யுஹத்திஸ் அன் ஹம்மாம் இப்னு ஹாரிஸ் கால ரஅய்து ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் பால. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் சிறுநீர் கழிச்சாங்க. சும்மத்தவல்ல ஒழு செஞ்சாங்க. மசஹலா குஃபை, காலுறையில் மசகு செஞ்சாங்க. கால கழுவுல குஃபை கலட்டி. சும்மா காம எழுந்திருத்து நின்று ஃபசல்லா தொழுதுட்டாங்க. ஃபஸ்வையில் கேட்கப்பட்டது அவங்கள்ட்ட, கால ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸனா மிஸ்ல ஹாதா, நபி செஞ்சாங்க, நான் செஞ்சேன். என்னங்க காலை கழுவாமே,
மசூ செஞ்சுக்கிட்டு தொழுது முடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி கேட்டேன். ராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனா மிஸ்ல ஹாதா, நபி இப்படி செஞ்சதை நான் பார்த்தேன். கால இப்ராஹிம், இந்த இப்ராஹிம் சொல்றார், சமீத் இப்ராஹிம் இருக்கா இல்லையா, பக்கான யோஜிபுகும், இதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு இந்த செய்தியை கேட்ட உடனே. அண்ணா ஜரீரன் கானமின் ஆஹிரி மன் அஸ்லம, ஏன்னா கடைசி காலத்தில் ஜரீர் இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த ஆயத்தில் மன்சூக் ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆகவே கடைசி காலத்தில் வந்தவரும் நபியை மசூக் செய்ய பார்த்துருக்கிறாருன்னு சொன்னால் மன்சூக் ஆகலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாரபூர்வமான விஷயம் கிடச்சிருச்சு. ஹதசனா இஸ்ஹாக் இப்னு நஸ்ர் قال حدثنا أبو أسامة عن الأعمش عن مسلم عن مسروق عن مغيرة بن شعبة قال வல்லாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு ஒழு செஞ்சு கொடுத்து வச்சேன். மஸஹலா குஃபைஹி, காலில் மசூ செஞ்சுக்கிட்டு தொழுதாங்க. இந்த ரெண்டு ஹதீஸ்லையும் குஃபைனில் மசூ செய்வது கூடன்னு தெரிஞ்சு போச்சு. செருப்பை பற்றி சொன்னதுக்கு பின்னாலே குஃபை பற்றி பேசி ஷியாக்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அவங்க ஒல்லுடைய ஆயத்து வந்ததுக்கு பின்னாலே குஃபைனில் மசூ செய்வது மன்சூக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். முதல்ல இருந்துச்சு தான், ஒல்லுடைய ஆயத்து வந்ததுக்கு பின்னால் குஃபைனில் மசூ செய்வதெல்லாம் இல்லைங்கிறாங்க. உடனே இந்த ஜரீருடைய இந்த ஹதீஸை கொண்டு மன்சூக் இல்லைன்னு காமிக்கிறான். ஏன் ஜரீர் அவங்க மாயிதா சூரா இறங்கினதுக்கு பின்னால் தான் வந்தாங்க இஸ்லாத்துக்கு. அவங்க சொல்லக்கூடிய மாயிதா சூரத்தில் இருக்கிற ஆயத்தை வச்சு தான் மன்சூக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கடைசி கட்டத்தில் வந்தவர் நபியை மசூக் செய்ய பார்த்துருக்கிறான்னு சொன்னால் ஷியாக்கள் சொல்கிற மாதிரி குஃபு மசூக் என்ன இல்லை, மன்சூக் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.